குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து 8th சாப்டர் பார்க்க போகிறோம். 8th சாப்டருடைய ஹெட்டிங் என்னென்னா இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னாடியும் பின்னரும் அப்படின்னு. இதை வந்து டெய்லர் கோவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் வந்து எந்த ப்ரைஸுக்கும் அது வந்து ஈடாகாது. இந்த ஃப்ரீடம் வந்து எப்படின்னா நம்முடைய ப்ரீத் ஆஃப் லைஃப், வாழ்வியுடைய சுவாசம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து நம்ம ஒரு வாழ்கிறதுக்கு தான் மனிதன் வந்து எதை கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இன்ட்ரடக்ஷனை நம்ம பார்க்கலாம். இந்த லெசனில் வந்து அந்த ஃப்ரீடத்துக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டரில் இந்தியாவில் நடந்த அந்த இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸை பற்றி இது டிஸ்கஸ் பண்ணப்படுது. இந்தியா வந்து லாங் பீரியடில் வந்து இந்த காலனியோடைய இதில் தான் இருந்துச்சு. இந்த காலனிலிசம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த ரெண்டு கண்ட்ரிக்கு இடையே அந்த சோசியல் அண்டு எக்கனாமிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கண்ட்ரி வந்து ரூல்ஸை செலுத்தக்கூடிய சிச்சுவேஷன்லையும் அதர் கண்ட்ரி வந்து ஒரு ஸ்லேவாக இருப்பதையும் குறிக்கிறது. இந்த ரூல்ஸை செலுத்தக்கூடிய நிலையில் உள்ள ஒரு கண்ட்ரி தன்னுடைய அந்தோடைய அதிகாரத்தை செலுத்தும் ஒரு கண்ட்ரி மீது அந்த பொலிட்டிக்கல் அந்த கண்ட்ரோலை மட்டும் இல்லாமல் எக்கனாமியோடைய பாலிசிஸையும் டிட்டர்மைன் பண்ணப்படுது. இந்த ஸ்லேவான கண்ட்ரியோடைய அந்த பீப்புள் வந்து தங்களுடைய கண்ட்ரியோடைய ரிசோர்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறதுலையும் இம்பார்ட்டான எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டிகளை வந்து மேற்கொள்கிறதுலையும் செல்ஃப் சஃபிஷியன்ட் அந்த கன்க்ளூஷனை மேற்கொள்றதுக்கு முடியாமல் இருக்கிறாங்க. இந்த காலனிசத்தில் வந்து ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்தியா வந்து பெற்றிருக்கு. இந்த வாஸ்கோ ட காமா இந்தியாவில் உள்ள காலிக்கட்டுங்கிற மே 20, 1948 வந்து வந்ததற்கு பின்னாடி இந்தியாவிலேருந்து யூரோப்புடனோடான அந்த ட்ரேட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த போர்ச்சுகீஸ் வந்து இந்த 1510 வந்து இந்த 1510 வந்து கோவாவுடன் வந்து அவங்க ட்ரேட் செய்து வந்தன. இந்த 1601 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து அந்த ஸ்டார்ட் பண்ண உடனே இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியன் ஓஷன் வழியாக அந்த பிஸ்னஸை அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 1614 வந்து சர் தாமஸ் ரோ வந்து ஜஹாங்கீரிடருந்து வந்து அந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து அவங்க அமைக்க பர்மிஷனை பெற்று அதில் அந்த வெற்றி பெற்றதுடன் இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் வந்து ஒரு கிராஜுவலாக என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பு செஞ்சாங்க. இந்த பிளாசி வாருக்கு அந்த 100 years ஆஃப்டர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ரூல் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தது. 1858 வந்து இந்த இங்கிலீஷ் பார்லிமெண்ட்டும் இந்தியாவை அவங்க ரூல் பண்ணக்கூடிய அந்த அத்தாரிட்டியை வந்து இங்கிலீஷ் கம்பெனியிலேருந்து இந்த பிரிட்டிஷ்காரவங்க சேஞ்ச் பண்ணி ஒரு லாவை வந்து இயற்றினாங்க. இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து அந்த அத்தாரிட்டியை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சேஞ்ச் பண்ண போது இந்தியாவுடைய அந்த எக்கனாமிக்ஸுடைய சிச்சுவேஷனை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ண முடியலை. அடுத்தது வந்து என்ன ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் கேபிட்டல், வணிக மூலதன காலம். இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். 1757 to 1813 வரையுடைய பீரியடு வந்து இந்த மெர்ச்சன்ட் கேபிட்டல் பீரியடுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய இம்பார்ட்டன்ட் எய்ம் வந்து இந்தியா அண்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை குட்ஸை வந்து ஒரு சிங்கிள் போனோபோலியோ வந்து ட்ரேட் செய்து அவங்க ப்ராஃபிட்டை ஈட்டுறதாகும். இந்த பீரியடில் வந்து பிரிட்டனில் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸுடைய அந்த கேபிட்டலை வந்து டெவலப் பண்ண இந்தியா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸியாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கருதப்பட்டுச்சு. 1715 அண்டு 1760 வந்து பெங்காலும் சவுத் இந்தியாவில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய பொலிட்டிக்கல் உடைய அந்த நெருக்கடினால்
அந்த மோனோபொலியுடைய ட்ரேடு வந்து ட்ரேடுடைய அந்த எய்ம் வந்து நிறைவேறுச்சு. இந்த சர்ப்ளஸ் ஆன இங்கிலாந்துக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுல அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன ஆயிடுச்சு, வின் ஆச்சு. இந்தியாவுடைய லீடர்ஸ் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து அந்த 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 எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வந்து கம்பேர் பண்ணாங்க. இதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலா இந்த இந்த கம்பெனியுடைய அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து எல்லாருமே ஒரு அன்ட்ரூத்ஃபுல்லாக அவங்க ஒரு கரப்ஷன் நிறைந்தவங்களாகவும் இருந்தாங்க. அடுத்த ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல், தொழில் மூலதன காலம். இந்த 1757லேருந்து 1813 வரையும் உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மெர்ச்சன்ட் ஆஃப் கேபிட்டல், பீரியட் ஆஃப் மெர்ச்சன்ட் அண்ட் கேபிட்டல் காலம் ஆகும். இப்போ 1813லேருந்து 1858 வரையும் என்ன பீரியட்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கேபிட்டல் ஆகும். இந்த பிரிட்டிஷ்களுடைய அந்த டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்து இந்தியாவில் தான் இருந்துச்சு. இந்தியாவில் வந்து ஒரு சீப்பர் ப்ரைஸில் வந்து பெறப்பட்ட அந்த ரா மெட்டீரியல்ஸை இங்கிலாந்து வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்பட்டு அவங்க அதை வந்து ப்ரொடக்ஷன் செய்யப்பட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு அதிகமான ப்ரைஸில் வந்து இம்போர்ட் செய்யப்பட்டாங்க. எக்ஸ்போர்ட்னா என்ன, ஏற்றுமதி, இம்போர்ட்னா இறக்குமதி. இது மாதிரி இந்த இந்தியர்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்ப்ளாய்டட் பண்ணப்பட்டாங்க. இந்தியாவில் வந்து ட்ராடிஷ்னல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் திங்ஸை வந்து தூக்கி எறியப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பீரியட் ஆஃப் ஃபைனான்ஸ் கேபிட்டல். பீரியட் ஆஃப் ஃபைனான்ஸ் கேபிட்டல்ங்கிறது என்னென்னா நிதி மூலதன காலம். இந்த 19th செஞ்சுரியில் வந்து அந்த க்ளோசிங் இயரில் வந்து அந்த ஃப்ரீடம் இந்த வரைக்கும் உடைய பீரியடில் வந்து அந்த தேர்ட் ஸ்டேஜாக அந்த என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் ஃபைனான்ஸ் கேபிட்டல் இருந்துச்சு. இந்த பீரியடில் வந்து இந்த பிஸ்னஸுடைய இன்ஸ்டியூஷன் வந்து நிறுவனத்தினுடைய அந்த ஃபாரினுடைய அந்த எக்ஸ்சேஞ்சும் அந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டான அந்த நிறுவனங்களும் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த அந்த பேங்க்ஸ்களும் சில வந்து கேபிட்டலில் வந்து அந்த எக்ஸ்போர்ட் கூடிய அந்த ஃபைனான்சியல் இம்பீரியல் வந்து தன்னுடைய ரூலை வந்து செலுத்த தொடங்கியது. இந்த ஃபைனான்ஸ் இம்பீரியலியம் அப்படின்னா என்னென்னா நிதி ஏகாதிபத்தியம் அப்படின்னு மீனிங். இந்த இந்தியனுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளண்டர்னா என்ன, கொள்ளையடிக்கிறது. இந்தியாவில் வந்து ரயில்வே ட்ராக்கும் ரோடும் போஸ்டரும் அடுத்தது இரிகேஷனும் அப்புறம் யூரோப்பிய பேங்க்குடைய மெத்தடும் அடுத்தது எஜுகேஷனில் வந்து பர்டிகுலர் இதில் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய பிரிட்டன் வந்து அது முடிவு செஞ்சுச்சு. இதனால் சம் யூசஸ் வந்து ஆச்சு என்பதை நம்ம மறுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் வந்து அந்த ரயில்வேவுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய பாலிசியானது அது அன்இமேஜினரி முடியாத அளவுக்கு எக்கனாமிக்ஸுடைய அந்த யூஸ்லெஸ்ஸுடைய பாலிசியாக இருந்துச்சு. இந்தியாவில் வந்து அந்த டேக்ஸை பே பண்ணுறவங்க அந்த ரயில்வே ட்ராக்குடைய வந்து அவங்களுடைய நிறுவனத்துக்கு அவங்களுடைய ஃபைனான்ஸ் செலுத்த வந்து அவங்க கட்டாயமாக படுத்தப்பட்டாங்க. 1858 வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தன்னுடைய பொலிட்டிக்கலுடைய பவரை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட வந்து சரண்டர் பண்ணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் இந்தியன் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். இந்தியாவுடைய கைவினைப் பொருட்கள் நசிவு காலம். அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பொருட்கள் வந்து எப்படி வந்து டிக்ளைன்னா அப்படியே சரிஞ்சிட்டு வர்றது. அது எப்படி ஆச்சு அப்படிங்கிறத நம்ம என்னென்ன இந்த பிரிட்டிஷ் பீரியடில் எப்படியெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த இந்தியாவுடைய அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் உடைய திங்ஸுக்கு வந்து வேர்ல்டு அளவில் வந்து மிகுந்த ஒரு வெல்கம் இருந்துச்சு. இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து அவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் செய்யப்பட்ட அந்த காட்டன், அடுத்தது என்னென்னா சில்க் ஃபேப்ரிக், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலிகோக், அடுத்தது ஆர்டிஸ்டிக்ஸ் வேர்ஸ், அடுத்தது இந்த மாதிரி இந்த உட்டன் திங்ஸ் இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இடம்பெற்றிருந்துச்சு. இதில் வந்து டிஸ்கிரிமினேட்டரினுடைய இந்த டேரிஃப் பாலிசி அப்படின்னா பாகுபாடான சுங்கவரி கொள்கை, இது மூலமாக பிரிட்டிஷ்
வந்து கவர்மெண்ட்டுக்கு வேண்டும்னே இந்தியாவுடைய அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் திங்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணப்பட்டுச்சு. இந்த நவாப் அண்டு கிங்ஸுடைய பீரியட் வந்து எண்டுக்கு வந்த உடனே இந்தியாவுடைய அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ்குடைய அந்த அதை சேவ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லாத நிலைமை ஏற்பட்டுச்சு. இந்தியாவுடைய அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் வந்து அந்த மிஷினுடைய அந்த மிஷினால் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட அந்த திங்ஸுக்கு போட்டி போட முடியலை. இந்தியாவில் வந்து இந்த ரயில்வே வந்து இன்ட்ரடியூஸ் ஆன பிறகு பிரிட்டிஷோடைய திங்ஸ் வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் இன் இந்தியானா என்னன்னா இந்தியாவுடைய நில உடைமை முறைகள். இதில் வந்து இந்த லேண்ட் டென்யூர் அந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேண்டுக்கான அந்த உரிமை, அந்த ஓனர்ஷிப் வந்து அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றியதாகும். மற்ற அந்த சிஸ்டம்லேருந்து இந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் வந்து இந்த பின்னாடி கொடுத்துருக்கிற இந்த விதத்தில் என்ன ஆகுன்னா டிஃபர் ஆகுது. என்னென்னா ஹூ ஓன்ஸ் த லேண்ட், நிலம் யாருக்கு சொந்தமானது. ஹூ கல்டிவேட்ஸ் த லேண்ட், நிலத்தில் யார் அறுவடை செய்கிறது. அடுத்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் த லேண்ட் ரெவன்யூ டு த கவர்மெண்ட், நில வருவாயை அரசுக்கு செலுத்துவதற்கு பொறுப்பானவர் யார் அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன அந்த கொஸ்டின்ஸுடைய பேசிக்கில் தான் அந்த ஃப்ரீடம்க்கு முன்னாடி த்ரீ டைப்ஸாக வந்து அந்த லேண்ட் டென்யூர் சிஸ்டம் வந்து இருந்துச்சு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன சிஸ்டம் இருந்ததுன்னா ஜமீன்தாரி சிஸ்டம், மகள்வாரி சிஸ்டம், ராயத்வாரி சிஸ்டம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜமீன்தாரி சிஸ்டம் ஆர் இந்த லேண்ட்லார்ட் டெனன்ட் சிஸ்டம். ஜமீன்தாரி சிஸ்டம் ஜமீன்தாரி முறை அல்லது நில சுபான்தாரா முறை அப்படின்னு மீனிங். இதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஜமீன்தாரி சிஸ்டம்னா என்ன, இதை நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க சோசியலில். இதை என்னென்னா நம்ம பார்க்கலாம். இதில் வந்து இந்த லார்ட் காரன்வாலிஸ்ங்கிறவர் 1793 வந்து ஒரு பர்மனண்ட்டான அந்த செட்டில்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த ஜமீன்தாரி சிஸ்டம் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இது கிரியேட் பண்ணுச்சு. இந்த சிஸ்டத்தில் வந்து இந்த லேண்ட் லார்டும் ஜமீன்தாசரும் அந்த லேண்டோடைய ஓனர்ஸரும் அந்த அவங்க அனௌன்ஸ் பண்ணப்பட்டு அந்த லேண்ட் ரெவன்யூ வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிய அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கள்ட்டையே கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கலெக்ஷன் பண்ணப்பட்ட லேண்ட் ரெவன்யூவில் 11ல் 10 ஷேர் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தப்படணும் அப்படிங்கிறது. இந்த ரிமைனிங் அமௌண்ட்டை வந்து ஜமீன்தாருக்கு ஒரு சேலரியாக கொடுக்கப்படணும்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மகள்வாரி சிஸ்டம் ஆர் கம்யூனல் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். இந்த மகள்வாரி முறை அல்லது இனவாரி முறை. இதில் வந்து இந்த சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு பின்னாடி அந்த மத்திய பிரதேஷ் அண்ட் பஞ்சாபிற்கு எக்ஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சிஸ்டத்தில் வந்து இந்த வில்லேஜ் பீப்புள் அந்த குரூப்ஸ் வந்து அந்த லேண்டோடைய ஓனர்ஸ்கிட்ட இருந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து செய்தாங்க. இந்த குரூப்ஸ் வந்து அந்த லேண்டை வந்து அந்த ஃபார்மர்ஸ்கிட்ட இருந்து பிரித்து கொடுத்து அவங்கள்ட்ட இருந்தே ரெவன்யூவை பெற்று கவர்மெண்ட்டுக்கு செலுத்தினாங்க. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராயத்வாரி சிஸ்டம் ஆர் இந்த ஓனர் கல்டிவேட்டர் சிஸ்டம். ராயத்வாரி முறை அல்லது சொந்த சாகுபடி முறை அப்படின்னு மீனிங். இந்த மெத்தடில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்ட பின்னாடி மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர், ஈஸ்ட் பஞ்சாப் அண்ட் மத்திய பிரதேஷ் ஆகிய பிளேசஸில் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சிஸ்டத்தில் வந்து லேண்டை வந்து அவங்க ஓனாக சொந்தமாக கொண்டாடக்கூடிய அந்த ரைட்ஸை உண்டும், அடுத்ததற்கு லேண்டுக்கான அந்த கண்ட்ரோலையும் அந்த அந்த ஓனர்ஸ்ட இருந்துச்சு. இந்த ஓனர்ஸில் வந்து டைரக்டான ரிலேஷன்ஷிப்பு இருந்துச்சு. இந்த ஃப்ரீடம்க்கு பிஃபோரில் இந்த சிஸ்டம் வந்து என்ன முறையாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீக் ஆப்ரேசிவ் சிஸ்டமாக இருந்துச்சு. லீஸ்ட் ஆப்ரேசிவ் சிஸ்டம்னா என்னன்னா குறைந்த அடக்குமுறை அப்படின்னு
மீனிங். அடுத்தது வந்து அடுத்த ஹெட்டிங் வாங்க. இந்த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் டிரான்சிஷன் அண்ட் காலனியல் கேபிட்டலிசம். இப்போ கேபிட்டலிசம் அப்படின்னா முதலாளித்துவம், தொழில் மற்றும் காலனித்துவ முதலாளித்துவம் அப்படின்னு இந்த ஹெட்டிங்குடைய மீனிங். இதில் வந்து இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரர்களுடைய அந்த ரூரல் பீரியடில் வந்து இண்டஸ்ட்ரியலும் சேஞ்சஸ்க்கான ஆக்டிவிட்டி ஒரு காமனாக 2 டைப்ஸாக இருந்துச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth டூரிங் த 19th century. 19ஆம் நூற்றாண்டில் வந்து தொழிலுடைய வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். 19th centuryல வந்து பிரிட்டிஷர்களுடைய இந்த இன்வெஸ்டர் அப்படின்னா என்னன்னா இந்த முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி கேபிட்டலிஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அவங்க பெற்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸுடைய பேசிக்கில் வந்து பல பயனீர் வந்து அந்த இந்த தொழில் அந்த இண்டஸ்ட்ரியலுடைய அந்த இன்ஸ்டியூஷனை இல்லை என்டர்பிரைசஸை இந்தியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த பிரிட்டிஷர்களுடைய என்டர்பிரைசஸ் வந்து ஒரு நிலையான ஒரு சப்போர்ட்டு கிடச்சிது. 19th centuryல வந்து பிரிட்டிஷ்காரவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியலுடைய அந்த ரெவல்யூஷனுக்கு வித்துட்ட போதும் அவங்க வந்து ப்ராஃபிட்டை ஈட்டுறதான் ஒரு ப்ரைமுடைய அவங்க ஏமாக வச்சுருந்தாங்க. இந்தியாவுடைய எக்கனாமிக்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமலும் இருந்தாங்க. 19th centuryல எண்டில் வந்து இந்த 36 ஜூட் மில்ஸும் 194 அந்த காட்டன் மில்ஸும் அதிக மோர் நம்பர்ஸில் அந்த பிளான்டேஷன் இண்டஸ்ட்ரீஸ்னால் என்னென்னா தொழில் பூங்காக்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து கோல்டுடைய ப்ரொடக்ஷன் வந்து இயர்ஸ்க்கு 6 மில்லியன் டன்னாக இன்க்ரீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ராக்ரஸ் டூரிங் த 20th century. 20ஆம் நூற்றாண்டில் வந்து தொழில் முன்னேற்றம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20th centuryல வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த சாதிஸ் மூமெண்ட் வந்து இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆகிறத வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு. 1914 வந்து இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் பிரேக் ஆனும்போது வரைக்கும் இந்தியாவில் வந்து அந்த ஓல்டு அண்ட் நியூ அந்த என்டர்பிரைசஸ் வந்து ஸ்லோவாக ஒரு ஸ்டேபிளாக உடைய குரோத்தை வந்து மெயின்டைன் பண்ணி வந்துச்சு. இந்த பீரியடில் வந்து இந்த 17க்கு மேற்பட்ட அந்த காட்டன் மில்ஸும் இந்த 30க்கு மேற்பட்ட அந்த ஜூட் மில்ஸும் அமைக்கப்பட்டுச்சு. இந்த கோல்டுடைய ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆச்சு. அடுத்தது வந்து அயன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸும் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு அமைக்கப்பட்டுச்சு. அடுத்தது ரயிலுடைய நெட்வொர்க் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு 1924 to 1939 வரைக்கும் உள்ள பீரியடில் வந்து டிஃப்ரெண்ட்டான பிக்கஸ்ட் என்டர்பிரைசஸ் வந்து இந்த அயன் அந்த அயன் ஸ்டீல் அண்ட் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், அடுத்தது வந்து ஜூட், அடுத்தது வந்து மேட்சஸ் அந்த சுகர், அடுத்தது வந்து இந்த பேப்பர் பல்ப், இதுவுடைய இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு அந்த ப்ரொடக்டருடைய அந்த பார்ட்டில் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. இது இந்தியாவில் வந்து ப்ரொடக்ட் பண்ணப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண இது லீட் பண்ணப்பட்டுச்சு. இதனால் ப்ரொடக்ட் பண்ணப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த முழுமையாக இந்தியாவுடைய மார்க்கெட்டை வந்து கேப்சர் பண்ணி அந்த ஃபாரினுடைய காம்படிஷனுக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சுன்னா எலிமினேட்டட் பண்ணப்பட்டுச்சு. எலிமினேட்டட் மீன்ஸ் முறியடிக்கப்பட்டுச்சு. இது ஃபஸ்ட்டில் வந்து இந்த பிரிட்டிஷோடைய கவர்மெண்ட் வந்து இந்தியாவுடைய எக்கனாமியோடைய ரா மெட்டீரியல்ஸை கிரியேட் ஆகுவதற்கு அதை சேஞ்ச் ஆகி தங்களுடைய கண்ட்ரியில் வந்து திங்ஸுக்கான ஒரு மார்க்கெட்டாக இந்தியாவை ஆக்க ட்ரை பண்ணுச்சு. இதன் மூலமாக மினி டாக்ஸஸ் வந்து இந்தியாவுடைய எக்கனாமியை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இதில் வந்து இந்த பிரிட்டிஷ்களுடைய கேபிட்டலிஸ்ட் வந்து ஒரு சாதகமான இந்தியாவுடைய அந்த ஜாகிரபிக்கலுடைய ஃபேக்டர்ஸை வந்து யூஸ் பண்ணி அது ஒரு கிராஜுவலாக அந்த ஜூட், அடுத்தது டீ அண்ட் காஃபி, அடுத்தது வந்து காட்டன் டெக்ஸ்டைல் அண்ட் அந்த பேப்பர், அடுத்தது பேப்பர் பல்புனா காகிதக்கூழ், அடுத்தது சுகர் போன்ற டிஃப்ரெண்ட்டான அந்த இண்டஸ்ட்ரியை வந்து இந்தியாவில் வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் இந்தியாவுடைய அந்த லேபரரை வந்து பெருமளவில் என்ன செஞ்சாங்கன்னா அங்கே எக்ஸ்ப்ளாய்டட் பண்ணப்பட்டாங்க, இந்த இடத்துல உறிஞ்சப்பட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா
நெக்ஸ்ட் ஹெட்டிங் இந்த ப்ராப்ளம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். இந்த ப்ராப்ளம் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தினால பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த பிரிட்டிஷ்களுடைய ரூல் வந்து இந்தியாவுடைய என்டர்பிரைசஸை வந்து ஸ்டண்டன் பண்ணப்படுச்சு. ஸ்டண்டட் அப்படின்னா என்னென்னா முடக்கப்பட்டுச்சு. இந்த பிரிட்டிஷ்களுடைய எக்கனாமிக்ஸ் பாலிசி வந்து இந்த இந்தியாவில் வந்து ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அது கம்மி பண்ண செய்து அதோடைய க்ரோத்தை வந்து என்ன செஞ்சுச்சுன்னா அந்த அப்ஸ்ட்ரக்கிள் பண்ணி அது ஸ்டாப் பண்ணுச்சு. அப்ஸ்ட்ரக்கிள் மீன்ஸ் தடுக்கிறது. இது வந்து நம்ம இடத்துல இருந்து அந்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்பட்ட அந்த அசஸ்ட்டை வந்து இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து அந்த கேபிட்டலுடைய டெவலப்மெண்ட்டுக்கு அந்த நிதி உதவி செஞ்சாங்க. இந்தியாவில் வந்து மேக்சிமம் பீப்புள் வந்து தங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு அந்த அக்ரிகல்ச்சரை வந்து டிபெண்ட் பண்ணி இருந்த போதும் இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சருடைய அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டாக்னட் ஆக அது அடுத்தது என்ன ஆச்சுன்னா அது நலிவடைய ஆரம்பிச்சிச்சு. ஸ்டாக்னட் அப்படின்னா என்ன, தேக்கமடைகிறது. அடுத்தது இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய ரூலை மாடர்ன் இண்டஸ்ட்ரீஸோடைய செக்டருடைய க்ரோத்துக்கு ஒரு பர்டிகுலர் எந்தவித கான்ட்ரிபியூஷனும் கொடுக்காம இந்தியாவுடைய ஹேண்டிகிராஃப்ட்ஸோடைய இன்ஸ்டியூஷனுக்கு வந்து டிக்ளைன் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோடைய காலனியிலுடைய அந்த பிளான்டேஷனும் மைன்ஸும் அடுத்தது வந்து அந்த ஜூட்டுடைய மில்ஸும் பேங்க்ஸும் அண்டு வந்து ஷிப்பிங்கில் போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வந்து டெவலப்மெண்ட்டுக்காக அவங்க எடுத்த ஆக்டிவிட்டி எல்லாமே அந்த முதலாளித்துவ இன்ஸ்டியூஷனை வந்து மோட்டிவ் பண்ணப்பட்டுச்சு. இது வந்து ஃபாரினர்ஸ் வந்து இதை வந்து மேனேஜ் பண்ணாங்க. இது வந்து ஒரு ப்ராஃபிட்டான மோட்டிவுடைய ஆக்டிவிட்டிகள்னால இந்தியாவோட இந்த ரிசோர்ஸ் வந்து மேலும் என்ன செஞ்சிச்சுன்னா எக்ஸ்ப்ளாய்டட் பண்ணப்பட்டுச்சு, சுரண்டப்பட்டுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாலிசிஸ் பீரியட் டு 1991 அப்படின்னா என்ன, 1991க்கு முந்தைய முக்கிய தொழிற்கொள்கைகள் அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியாவில் வந்து தேர்டில் இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் இந்தியா ஆகும். இந்த 70 இயர்ஸ் உடைய பீரியடில் இந்த ஃப்ரீடமுடைய லைஃப் வந்து இந்தியாவிலேருந்து சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒரு பர்டிகுலரான அந்த சேஞ்சஸை வந்து ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசி ஆஃப் இந்தியா அந்த ரெட் கலர் பாக்ஸ் பாருங்கள், இது எந்தெந்த இயர்னு பாருங்கள். 1948, 1956, 1977, 1980, 1990 அண்டு 1991. இது வந்து அடுத்தது இதில் கீழே கொடுக்குறாங்க, அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக்ஸோடைய டெவலப்மெண்ட் வந்து ஒரு பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரியலேஷன் ஆகிறத வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த இண்டிபெண்டன்ட் அடைந்த போது இந்தியாவுடைய வீக்னஸான அந்த இண்டஸ்ட்ரியல் வந்து உடைய பேசிக்கில் பெற்றிருந்துச்சு. ஸோ இந்த ஃப்ரீடம் பெற்றதுக்கு பின்னாடி காலத்தில் இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இண்டஸ்ட்ரியலுடைய ஆர்கனைசேஷனை கிரியேட் ஆவதற்கு ஒரு ஸ்பெஷலான வலியுறுத்துதலை மேற்கொண்டுச்சு. 1948 அண்ட் 1956 இயரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து அந்த தீர்மானத்தை இந்த ஸ்மால் அண்டு அந்த லார்ஜ் ஸ்கேல் அளவில் உள்ள என்டர்பிரைசஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்குரிய அந்த கம்பல்சனை எடுத்து கூறுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஹெட்டிங் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இந்த ரீசொல்யூஷன் 1948. இந்த 1948 தொழிற்கொள்கையுடைய தீர்மானம் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். இந்த இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியலேஷன் ஆகிறதுக்கு பர்டிகுலரான அந்த கான்ட்ரிபியூஷனை இது முன்னெடுத்துச்சு. ஸோ 1948 ஏப்ரல் 6 அன்னைக்குங்க தனது ஃபர்ஸ்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியை வந்து இது அனௌன்ஸ் பண்ணுச்சு. இந்த பாலிசியுடைய இம்பார்ட்டன்ட் எய்ம் என்னென்னா இந்தியாவுடைய மிக்ஸ்டு எக்கனாமியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதாகும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
இண்டஸ்ட்ரீஸ் இந்த இந்தியாவுடைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து 4 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணப்படுது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பப்ளிக் செக்டர், இது வந்து பப்ளிக் செக்டர். செகண்ட் வந்து இந்த பப்ளிக் செக்டர் அண்டு ப்ரைவேட் செக்டர். இதில் வந்து ஒரு முக்கியமான அந்த இண்டஸ்ட்ரீஸ். இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணப்பட்ட அந்த ப்ரைவேட் செக்டர். அடுத்தது வந்து ப்ரைவேட் செக்டர் வந்து நெக்ஸ்ட் வந்து கோஆப்ரேட்டிவ் சேர்ந்த செக்டர். இது சேர்ந்தது தான் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து 4 டைப்ஸாக இது பிரிக்கப்பட்டுச்சு. எது நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் செக்டர் ஸ்ட்ராட்டஜிக் இண்டஸ்ட்ரியல். அடுத்தது பப்ளிக் ப்ரைவேட் செக்டர். அடுத்தது வந்து கண்ட்ரோல் ப்ரைவேட் செக்டர், ப்ரைவேட் அண்ட் கோஆப்ரேட்டிவ் செக்டர். இது 4 டைப்ஸாக இருந்துச்சு. இந்த பாலிசிஸ் வந்து காட்டன் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அடுத்தது வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணி இது மேற்கொண்டுச்சு. இது ரயில்வேலையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் ஓர்லையும் இதில் வந்து இதில் வந்து மினரல்ஸ்க்கு வந்து அந்த பிரத்யேகமான அந்த அந்த உரிமையில் வந்து அந்த ஸ்டேட் அண்டு சென்ட்ரலுடைய கவர்மெண்ட்டில் வந்து அவங்க வந்து ஏகபோகமாக அவங்க இருந்தாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஃபாரின் கேபிட்டலுடைய இம்பார்ட்டனை வந்து என்கரேஜ் பண்ணுறதாலும் அதோடைய ஃபுல் கண்ட்ரோல் வந்து இந்தியர்களுடைய அந்த மைண்ட்ஸ்லையே இருக்க வேண்டுங்கிற ஒரு முடிவு வந்து வந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசியின் ரீசொல்யூஷன் 1956. இதில் வந்து 1956 உடைய தொழில் கொள்கையுடைய தீர்மானம். இதில் என்னென்னா ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பார்க்கலாம். 1956 வந்து அந்த அந்த வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் செக்டர் வந்து அந்த தீர்மான பாலிசியை வந்து அந்த பப்ளிக் செக்டருக்கு இம்பார்ட்டனுக்கு கொடுத்தது. சேம் டைம் அந்த ப்ரைவேட் செக்டர் வந்து ஒரு ஜஸ்டிஸான அந்த மெத்தடில் வந்து அதை லீட் பண்ணுச்சு. கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த காட்டன் இண்டஸ்ட்ரியில் அடுத்தது வந்து அந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை வந்து மோட்டிவ் பண்ணி ஒரு டைரக்டான அந்த மானியத்தை கொடுத்துச்சு. அதில் மேக்ஸிமம் வந்து ப்ரொடக்ஷனுடைய அந்த என்டர்பிரைசஸ் வந்து ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் படுத்த டிஃப்ரெண்ட்டான அந்த டேக்ஸஸை வந்து கவர்மெண்ட் வந்து விதிச்சிச்சு. இந்த க்ரோத்னால இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து டிக்ரீஸ் பண்ண இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து வலியுறுத்துச்சு. டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா வேற்றுமை. அடுத்தது வந்து இந்தியாவுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய டிமாண்டை வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்துச்சு. அடுத்தது வந்து க்ரீன் ரிவல்யூஷன் அப்படின்னா என்னென்னா பசுமை புரட்சி. இதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இந்த க்ரீன் ரிவல்யூஷனுங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து அந்த டெக்னாலஜியுடைய சேஞ்சஸை ஏற்படுத்தி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இது அமைஞ்சிச்சு. 1960க்கு ஆஃப்டர் இந்த ட்ராடிஷ்னலுடைய அந்த அக்ரியோடைய அந்த மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணப்பட்டு நியூ டெக்னாலஜியை வந்து அந்த அக்ரிகல்ச்சருடைய அந்த சிஸ்டத்தில் வந்து இந்தியாவில் வந்து ஆக்டிவேட் பண்ணப்பட்டுச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டாக 1960-61 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த பைலட் ப்ராஜெக்ட் வழிநடத்தும் திட்டம். இது வந்து நியூ டெக்னாலஜியை வந்து அந்த அக்ரி செக்டரில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த முயற்சி வந்து எடுக்கப்பட்டுச்சு. இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு திட்டமாகும். அப்படின்னா அதிக விளைச்சல் தரும் ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் HYVP. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் க்ரீன் ரிவல்யூஷன் என்னென்னா பசுமை புரட்சியுடைய சாதனைகள். இதில் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இதில் பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நியூவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா யுக்தி. இதில் வந்து ஒரு பெரிய ஒரு
அச்சீவ்மெண்ட்டாக இந்த இந்த ப்ரைமரி கிராப்ஸ் வந்து அந்த வீட் அண்டு பேடி இந்த பயிரில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அந்த பல மடங்காக வந்து மல்டிப்ளை ஆனாச்சு. இதில் வந்து அதிகமான ஈல்டு தரக்கூடிய இந்த டைப்ஸான இந்த பேடி, வீட், அடுத்தது வந்து இந்த மைஸ் அண்ட் ஜோவார், இந்த மாதிரி ஒரு அந்த பயிருங்களுக்கு மட்டும்தான் இந்த க்ரீன் ரிவல்யூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துச்சு. இந்த நியூ ஸ்ட்ராட்டஜியுடைய இந்த கமர்ஷியல் கிராப்ஸும், அடுத்தது கேஷ் கிராப்ஸும், அடுத்தது சுகர் கேன், காட்டன், ஜூட், அடுத்து ஆயில் சீட்ஸ் அண்டு பொட்டேட்டோ, இதில் வந்து ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அடுத்தது வந்து பெட்டர் சீட்ஸோட மூலமாக எல்லா பயிர்களுடைய அந்த ப்ரொடக்டிவிட்டியும் பெரியது. ப்ரொடக்டிவிட்டினா என்னென்னா உற்பத்தி திறன். இந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எதுனா டிராக்டர், மிஷின்ஸ், அடுத்து த்ரெஷர்ஸ் மீன்ஸ் அந்த கதிரை அடிக்கிறது உள்ள மிஷின், அடுத்தது வந்து பம்ப் செட்ஸ், இதை வந்து ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோத் ஆகிறதுக்கு அந்த க்ரீன் ரிவல்யூஷன் வந்து டைரக்டாக ரீசனாக இது காணப்பட்டுச்சு. இப்போ இந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து க்ரீன் ரிவல்யூஷனுடைய ப்ராஸ்பரிட்டியை வந்து வழங்குச்சு. ப்ராஸ்பரிட்டினா என்ன? செழிப்பு. இது அதிகமான ப்ரொடக்ஷன் வந்து அந்த வில்லேஜ் பீப்புளுக்கு வந்து அதிகமான எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து வழங்குச்சு. இதனுடைய ரீசனால் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து உயர்வடைஞ்சிச்சு. ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னா என்ன? வாழ்க்கை தரம். அடுத்தது அந்த மல்டிப்ளை கிராப்பிங் உடைய மெத்தட் வந்தும் அதிகமான அளவில் வந்து அந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணுறதுனாலையும் அந்த லேபருக்கான டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த பேங்க்ஸும், அடுத்தது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் மூலமாக அந்த ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ்னால் என்னென்னா நிதி ஆதாரங்கள், இது வந்து கொடுக்கப்பட்டுச்சு. இந்த மாதிரி பேங்க்ஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து சிம்பிளான மெத்தடில் வந்து அந்த லோனை கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அந்த ஒரு பாக்ஸில் நீங்கள் பாருங்கள், இந்த நியூ அந்த அக்ரியோடைய ஸ்ட்ராட்டஜியோடைய டிஃப்ரெண்ட்டான நேமில் வந்து இது அழைக்கப்படுது. என்னென்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி, புதிய வேளாண் தொழில்நுட்பம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீட் ஃபெர்டிலைசர், வாட்டர் டெக்னாலஜி, அப்படின்னா விதை, உரங்கள், தண்ணீர் தொழில்நுட்பம், அல்லது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி க்ரீன் ரிவல்யூஷன், அது எளிதான பசுமை புரட்சி என அழைக்கப்படுது. நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வீக்னஸ் ஆஃப் க்ரீன் ரிவல்யூஷன், பசுமை புரட்சியுடைய பலவீனங்கள். இப்போ மான்சூனை வந்து நம்பியிருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் வந்து இன்னமும் என்ன செய்யலைன்னா மாறலை. இதனால் ஒரு இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சரில் வந்து இன்று வரைக்கும் ஒரு ஒரு கன்ஃபார்மான ஒரு சிச்சுவேஷன் வந்து நிலவுறதில்லை. நெக்ஸ்ட் வந்து சீட்ஸும், அடுத்தது வந்து ஃபெர்டிலைசர்னால் என்னென்னா உரங்கள், அடுத்தது பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னா என்னென்னா பூச்சிக்கொல்லிகள், அடுத்தது வந்து வாட்டருக்கும் இது ஒரு மேக்ரோடைய கேபிட்டல் வந்து தேவைப்படுது. ஒரு பெரிய அளவில் ஒரு கேபிட்டல் வந்து தேவைப்படுது. இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து இதில் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லார்ஜ் அளவுலையும் சரி, ஒரு சின்ன வகையிலையும் சரி, ஒரு ஸ்மால் மார்ஜினல் லெவல்லையும் சரி, ஸ்மால் வகையிலையும் சரி, அந்த ஃபார்மர்ஸ்க்கு இடையான இன்கமுடைய கேப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது வந்து இந்த வாட்டர் இரிகேஷன், அடுத்தது ரெயின்ஃபாலும் நம்பியிருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு இடையே ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த கான்செப்டோடைய மாற்று கருத்து இருக்குது. அடுத்தது வந்து ஃபார்மோடைய மெக்கானிசேஷன் இயந்திரமாக்கப்படுறதுனால பஞ்சாப் அண்ட் ஹரியானாவில் வந்து சம் பிளேசஸை தவிர்த்து அதர் வில்லேஜஸ் பகுதியிலையும் இந்த ஃபார்மர்ஸை வந்து அந்த லேபர்களுக்கான அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.